அனைவருக்கும் வணக்கம். டெய்லியும் நம்ம ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், வித் த ஹெல்ப் ஆஃப் whom a center of excellence in fluid and thermal sciences will be set up at IIT சென்னை அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் உதவியுடன் சென்னை ஐஐடியில் திரவ மற்றும் வெப்பநிலை சிறப்பு ஆராய்ச்சி மையம் அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த ரீசெண்டா பார்த்தோம்னா ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. யாருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐஐடி மெட்ராஸ்க்கும் இஸ்ரோவுக்கும் இந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது சைன் ஆயிருக்கு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இதை வந்து கொண்டு வர போறாங்க. இதுல என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வெப்பநிலை மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ராக்கெட்டுகள்ல, நமக்கு விண்கலத்துல, நமக்கு அனுப்பக்கூடிய செயற்கைக்கோள்கள்ல இருக்கக்கூடிய அந்த வெப்பநிலை மேலாண்மை தெர்மல் மேனேஜ்மெண்ட்டை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக இதை கொண்டு வராங்க. சரியா? அடுத்தது, ஹூ அமங் த ஃபாலோயிங் டிரான்ஸ்லேட்டட் மாதொரு ஃப்ரம் தமிழ் டு பிரெஞ்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? பின்வருவனவற்றில் மாதொரு பாகனை தமிழில் இருந்து பிரெஞ்சுக்கு மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாதொரு பாகன் அப்படிங்கிறது பெருமாள் முருகன் அவர்கள் எழுதின ஒரு புத்தகம். சரிங்களா? பெருமாள் முருகன் எழுதின இந்த புத்தகம் பார்த்தோம்னா கொங்கு மண்டலத்தை அடிப்படையா வச்சு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கப்பிள்ஸ், உங்களுக்கு குழந்தை இல்லை, அதை பேஸ் பண்ணி எழுதப்பட்ட ஒரு புத்தகம். அதை பிரெஞ்சுக்கு எழுதினது மாத்தி மொழிபெயர்த்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா லெட்டிசியா இபானஸ் அப்படிங்கிறவங்க. வாசுதேவன் அப்படிங்கிற நபர் பார்த்தோம்னா அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். அதற்காக அவருக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. சரியா? அடுத்தது, கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம் வாஸ் செட் அப் த்ரூ விச் ஆக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் திட்டம் எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த சட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா எனர்ஜி கன்சர்வேஷன் ஆக்ட். இதை வந்து 2022ல அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கார்பன் ட்ரேடிங் ஸ்கீம், கார்பன் கிரெடிட் ட்ரேடிங் ஸ்கீம், அதாவது இந்தியாவோட கார்பன் மார்க்கெட், சரிங்களா, அதை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது, ஐஎன்எஸ்வி தாரிணி arrived at its first port in which country? ஐஎன்எஸ்வி தாரிணி எந்த நாட்டில் தனது முதல் துறைமுகத்தை வந்து அடைந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐஎன்எஸ்வி தாரிணி பார்த்தோம்னா நமக்கு சாகர் பரிக்ரமா அப்படிங்கிற திட்டம். சாகர் பரிக்ரமா அதோட செகண்ட் ஃபேஸ். அதுல நேவல் ஆபீசர்ஸ் தில்னா அண்ட் ரூபா இவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டை எடுத்துட்டு போறாங்க. இந்த பரிக்ரமாவை பண்றாங்க. சரியா? என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்க்கம் நேவிகேஷன் ஆஃப் எர்த், சர்க்கம் நேவிகேஷன் ஆஃப் குளோப் அப்படின்னு கூட சொல்லலாம். பூமியை சுத்தி வரப்போறாங்க கப்பல்ல. ஸோ கோவால இருந்து கிளம்புன இவங்க ஃபர்ஸ்ட் எங்க போயிருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா போயிருக்காங்க. ஆஸ்திரேலியாவோட துறைமுகத்துக்கு போயிருக்காங்க. அதை தான் செய்தியா கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்தது, ஹூ ரிசீவ்ட் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியா IFFI அப்படின்னா அதாவது வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிலிப் நாய்ஸ் அப்படிங்கிற இந்த நபருக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த பிலிப் நாய்ஸ் அப்படிங்கிறவரை பார்த்தோம்னா பிலிப் நாய்ஸ் அப்படிங்கிறவர் நமக்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிலிம் டைரக்டர், மூவி டைரக்டர் தான். ஓகேவா? ஆஸ்திரேலியன் மூவி டைரக்டர். ஓகேவா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.